இன்னைக்கு உங்க கூட ஆட்கள் கம்மியா இருக்கலாம், உங்களுக்கு இருக்கிற பலன் கம்மியா இருக்கலாம், உங்க கையில இருக்கிற பணம் கம்மியா இருக்கலாம். நான் என்ன செய்வேன் ஆண்டவரேன்னு யோசிக்கலாம். ஆனா உங்களோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். உங்க கையில இருக்கிற பணம் பெருசா இல்லையான்னு எனக்கு முக்கியம் இல்லைங்க. எனக்கு தேவை என்னோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஆமென். யாவே தேவன் நம்மோடு இருந்தா போதும். இந்த யுத்தத்துல நிச்சயமா நம்ம தான் ஜெயிப்போம். சொல்லுங்க, இந்த யுத்தத்துல இந்த வருஷம் நான் தான் ஜெயிப்பேன். ஏன்னா ஜெயம் கொடுக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பயப்படாதீங்க. ஏன் பயப்படாதீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல சவுல் உன்னை வந்து சுத்தி பிடிச்சிருவான். ஆனா அவன் உன்னை கொல்ல முடியாது. ஏன்னா உன்னை பிடிக்கலன்னு நினைக்கும் பொழுது அவனுடைய மொத்தத்தையும் பிடிக்கிறதுக்கு ஒருத்தனை கர்த்தர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஆமா, உங்களை அழிக்கலாம் நினைக்கும் போது அவருடைய அஸ்திபாரத்தை ஆட்டி வச்சிருப்பாரு கர்த்தர். ஆமாங்க, உங்க கர்த்தர் வழக்காடுகிறார். உங்க பேரை கெடுத்தவங்க என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்கறதுக்கு வருவாங்க. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண. பயப்படாது. சொல்லுங்க, என் மனமே நீ பயப்படாதே. யாவே என் தேவனே எனக்காய் யுத்தம் செய்வார்.